ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 120. சோகமான முகத்துடன் இறுகிய மனத்துடன் வெகு தூரத்திலிருந்து ஒரு அரசு அதிகாரி துக்கம் தொண்டை அடைக்க மிதிவண்டியில் பயணப்பட்டு பாட்டியாரை காண ஒரு நாள் தோட்டத்திற்கு வந்திருந்தார் ஒரு மனிதர். இவர் அரசு துறையில் உணவு கலப்படம் கண்டுபிடிக்கும் துறையில் ஒரு உயர் பதவி வகித்தவர். கலப்படத்தை கண்டுபிடித்து மேல் நடவடிக்கை எடுப்பது இவரது பணி. மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் உணவு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு துறை ரீதியாக கண்காணிக்க சென்ற போது அந்த நிறுவன உணவுப் பொருட்களில் கலப்படம் இருப்பதை கண்டறிந்து அந்த நிறுவனத்தை சீல் வைத்து அபராதம் விதிக்க முனைந்தார். அந்நேரம் அந்நிறுவன முதலாளி இவ்வதிகாரிகளிடம் மன்னிப்பு கேட்டு இனி இதுபோல் நடவாது என உறுதி கூறியமையால் அபராதம் மட்டும் விதித்து விட்டு எச்சரிக்கையும் செய்துவிட்டு வந்துவிட்டார் இந்த அரசு அதிகாரி. பின்னொரு நாள் இதேபோல் அதே நிறுவனத்தை கண்காணிக்க சென்ற போது அதே கலப்படம் செய்வதை கண்டறிந்து அபராதமும் விதித்து நிறுவனத்திற்கு சீலும் வைத்து விட்டார். கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்நிறுவனர் தனது ஒட்டுமொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தி அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்போடும் ஏதேதோ காரணம் சொல்லி திட்டம் தீட்டி அந்த அதிகாரியை அரசு பணியிலிருந்து நீக்கிவிட செய்துவிட்டார். நியாயம் கேட்டு நீதிமன்றம் சென்ற அந்த அரசு அதிகாரிக்கு சாதகமான எந்த சூழலும் அமையவில்லை. மேலும் கோபமான அந்நிறுவன ஊழியர்கள் அரசு அதிகாரியின் மனைவி முன்னே பலமாக தக்கப்பட்டார். பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த அரசு அதிகாரி குடும்பம் நடத்தவும் ஏற்கனவே வாங்கி வைத்த கடனை அடைக்க இயலாமலும் அரசு பணியில் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அவர் சாதாரண தனியார் கம்பெனியில் மாதம் 8,000 சம்பளத்திற்கு காவலாளி வேலை பார்த்து வருகிறார். ஒரு நாள் யாரோ பாட்டியாரை பற்றி கூறி கேள்விப்பட்டு தரிசனம் செய்ய சைக்கிளிலே யாத்திரை கொண்டு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்துவிட்டார். மேற்கூறிய அத்தனை விஷயத்தையும் நம் கொடுமுடி திரு கணேசன் அவர்களிடம் வேதனையால் பகிர்ந்து கொண்டார் அந்த அரசு அதிகாரி. கவலையை விட்டொழியுங்கள், பாட்டியிடம் வந்துட்டீங்க, இனி நல்ல காலம்தான் உங்களுக்கு என அந்த அரசு அதிகாரிக்கு ஆறுதல் கூறினார் திரு கணேசன் அவர்கள். பாட்டிக்கு முன்பாக சென்ற அந்த அரசு அதிகாரி சிறு குழந்தை போல் கத்தி கதறி அழத் தொடங்கினார். அவர் அழும் அழுகையை கண்ட மற்றவரின் கண்களிலும் கூட நீர் சுரக்க ஆரம்பித்தன. நம் பகவான் பாட்டியார் அங்கிருந்த சிலருடன் உரையாடி கொண்டே ஒரு தண்ணீர் பாட்டில் தன் கையால் எடுத்து கொடுத்து அவனை குடிக்கச் சொல் என்று கூறி கொடுத்தார். அவரும் குடித்தார். இவரோ அழுகையை நிறுத்திய பாடில்லை, பாட்டியாரும் மற்றவர்களிடம் பேசுவதை நிறுத்திய பாடில்லை. பாட்டி மீதும் பெரிதாக அலட்டி கொள்ளாமல் அந்த அரசு அதிகாரியை பார்த்து, நீ போ, நான் பாத்துக்கிறேன் என இரட்டை வார்த்தை மட்டுமே பேசினார்கள். அவரும் பாட்டியின் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு தன் மனபாரத்தை பாட்டி மடி மீது இறக்கி வைத்துவிட்டு ஆசி பெற்று வீடு திரும்பினார். பிறகு என்ன நடந்தது என்று அடுத்த காணொளியில் காண்போமா? ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.